நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ற அந்த பூமியில நம்ம செய்யற சில நல்ல காரியத்தினால எல்லாரையும் திருப்தி செஞ்சிட முடியாது. எல்லாரும் நம்மள பாராட்டணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிடவே கூடாது. ஏன்னா, இந்த பூமியில எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த நம்ம வரல. முதல் காரியம். சரிங்களா? நம்ம வந்திருக்கிறது தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு. பிளஸ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்னைய நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. எப்பவுமே எதிர்பார்ப்பு வைக்கவே கூடாது. உங்களுக்கு 100 பேர தெரியும் அப்படின்னா, அதுல 90 பேருக்கு உங்கள பிடிக்காம இருக்கலாம். சரிங்களா? 10 பேருக்கு தான் உங்கள பிடிக்கும். அந்த 10 பேருக்காக மட்டுமே நீங்க ஓடணும். ஏன்னா நீங்க செய்ற காரியம் நல்ல காரியம் தானே. அதனால அந்த 10 பேருக்காக நீங்க தொடர்ந்து செய்யுங்க. மிச்சம் இருக்க அந்த 90 பேரும் உங்கள புரிஞ்சுகிட்டு சீக்கிரமே உங்ககிட்ட சேருவாங்க. ஆக மொத்தம் 100 பேருமே உங்களுக்கு தான். சரிங்களா? ஏன்னா நீங்க செய்ற வேலை சரிங்கிறப்போ, நீங்க அந்த வேலைய எப்பவுமே டிஸ்கன்டின்யூ பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அத நோக்கி நீங்க சரியா பயணம் செய்யுங்க. அவ்வளவுதான்.